தமிழ்நாட்டில் திமுக கட்சியில் ஒரு 40-45 பேர் நாயுடுங்க நிற்கிறாங்க. அதிமுக கட்சியில் ஒரு 10-15 பேர் கிட்ட நிற்கிறாங்க. தேமுதிக கட்சியில் 8 பேர் என்னவோ நாயுடாக நிற்கிறாங்க. அது இல்லாமல் நாயுடு நாயக்கர் முன்னேற்ற கழகம்னு அவங்களும் எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க. தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு அதுலேயும் எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க. தெலுங்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட 120 பேர் தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தமிழர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தமிழ்நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? அதான் என்னோடய கேள்வி. அது ஒன்னாடு ஊர் இவர்கள் இவ்வளோ பேர் எப்படி வந்து நிற்கக்கூடிய தைரியம் வந்தது? அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கையில் கொடுக்குற முட்டாள் மக்கள் நீங்கள் தானே. யாரும் கேட்க முடியல. இங்கே வந்து நில்லு பார்க்கலாம். அவங்க ஆந்திராவில் போய் நில்லுங்க பார்க்கலாம். அடித்து திருத்துவாங்க. நாய் அடித்து திருத்துற மாதிரி திருத்துவாங்க அவங்கள. கர்நாடகாவில் போய் நில்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தமிழ் கட்சின்னு வச்சுக்கின்னு போயிட்டு அங்கங்கே நில்லுங்க பார்க்கலாம். அடித்தே சாவடிச்சிடுவானுங்க. ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 120 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. ஒரே ஒரு நாயுடு சமுதாயம். இது இல்லாமல் ரெட்டியாருங்க இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில ஜாதிகள் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் தெலுங்குங்க நிற்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு வந்து தெலுங்கர். அது கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தெலுங்கர். எவ்வளோ பேர் ஒரு 150 பேர் அவங்க தெலுங்குங்களே நிற்கினாக்கா தமிழ்நாட்டில். அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு? உங்கள் ஒற்றுமை இல்லாத போன காரணம் தானே. உங்கள் அறியாமை தானே. நீங்கள் பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு பேசிக்கிட்டு சுற்றுறதுனால தானே இவ்வளோ தைரியம் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? ஏன் பறையனும் வன்னியனும் ஒன்றா இருந்தால் என்ன? தேவனும் தேவேந்திரம் ஒன்றா இருந்தால் என்ன? எல்லாரும் ஒரு தமிழ் குடிகளாக ஒன்றிணைய வேணாவா? ஒரு அரசியல் என்பது ஒன்றிணைய வேணாவா? நீங்கள் இந்தமாரி ஒரு முட்டாள் இனமாவா இருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? அரசியல் வலிமை என்பது தமிழ் சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. அங்கே தான் போய் நம்ம மக்களை முன்னேற்ற முடியும். நம்ம ஜாதிகள் கிடையாது. தமிழ் மக்களை முன்னேற்றணும்னாக்கா எல்லா சமுதாயமும் கலந்து போய் அரசியல் நின்று வெற்றி பெற்று வரணும். உனி எதுனா ஒன்று நம்ம நாட்டுக்கு வேணும்னு கேட்கணும்னாலும் ஓங்கிய ஒரு குரல் கொடுக்கலாம். கூகுள் கம்பெனி ஆந்திராவுக்கு 1,60,000 கோடி கொண்டாந்து வச்சாங்க. எதுக்காக வச்சாங்க நீங்கள் நினச்சிங்கிறீங்க? எதுக்காக வச்சாங்க?